அண்ணா யூனிவர்சிட்டி ரெகுலேஷன் 21ல உள்ள SNM கொஸ்டின் பேப்பர். இது வந்து டிசம்பர் 2023ல உள்ள கொஸ்டின். கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். dy by dx equal to x square plus y square. இது வந்து ஒரு ஃபங்க்ஷன். நம்மளை எதுல கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னா டெய்லர் சீரீஸ். நம்மளை எந்த மெத்தட்ல கால்குலேட் பண்ண சொல்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபங்க்ஷன் எடுத்துக்கணும். y டேஷ்னு எடுத்துக்கலாம், இல்ல f ஆஃப்னு எடுத்துக்கலாம். இப்ப டெய்லர் சீரீஸ்ன்னு சொன்னதுனால நான் கொடுத்திருக்கிறத எப்படி எடுக்கணும்னா y டேஷ் அப்படியே எடுத்துக்கலாம். y dash equal to x square plus y square. And initial condition கொடுத்திருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்க? y of 1 equal to 2. இந்த bracket குள்ள இருக்கிறது என்னோட initial value x0. So x0ன்றது 1. y equal to 2 அர்த்தம். அப்ப அது வந்து initial valueன்றதுனால y0 equal to 2. இந்த y of 1 equal to 2 தான் இப்படி x value y valueன்னு பிரிச்சு எழுதிட்டோம். இப்ப நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க? find y of 1.1. அத கால்குலேட் பண்ணணும். சோ 1.1 என்னன்னு கண்டுபிடிக்கணும். எந்த மெத்தட் யூஸ் பண்ணி? டெய்லர் சீரீஸ் மெத்தட் ஆஃப் ஃபோர்த் ஆர்டர். சோ 4 டைம்ஸ் டிரைவ் பண்ண சொல்லிருக்காங்க. டெய்லர் சீரீஸ் யூஸ் பண்ண சொல்லிருக்காங்க. ஃபோர்த் டெரிவேட்டிவ் வரைக்கும் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு கொடுத்தாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஆயிலர்ஸ் ஃபார்முலா டெய்லர்ஸ் ஃபார்முலா எழுதலாம். இல்ல அதுக்கு முன்னாடி டெரிவேஷனுக்கு போயிடலாம். டெரிவேஷன் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம டெய்லர் சீரீஸோட எக்ஸ்பேன்ஷன் எழுதிக்கலாம். ஸோ ஃபோர்த் ஆர்டர் வரைக்கும் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது ஒய் டேஷ். ஸோ ஒய் டேஷ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். இதை ஃபர்ஸ்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது டபுள் டேஷ் x ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x, y ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணா 2y, திருப்பி y டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது y டேஷ். x பண்ணும்போது நம்ம ஏன் அப்படி எழுதலைன்னா x ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 2x, x திருப்பி நான் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 1 ஆயிடும். பட் y வந்து 1 ஆகாது, y டேஷா தான் இருக்கும். dy by dxன்னு சொல்லுவோம்ல, அதான் இது. இப்ப நெக்ஸ்ட் y ட்ரிபிள் டேஷ் ஃபோர்த் ஆர்டர் வரைக்கும் போகணும். 2x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 பிளஸ் 2y டேஷ்னு இருக்கா. இப்போ y அப்படியே வச்சுட்டு uv மெத்தட் ஒரு டேர்ம் அப்படியே வச்சுட்டு இன்னொரு டேர்மை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். y அப்படியே வச்சுட்டு y டேஷ் டிஃபரன்ஷியேட் பண்ணா y டபுள் டேஷ் பிளஸ் y டேஷ் அப்படியே வச்சுட்டு y டிஃபரன்ஷியேட் பண்றோம். y பண்ணும்போது dy by dx அப்படின்னா y டேஷ். ஓகே, இதை இப்போ நான் சிம்பிளிஃபை பண்ணி எழுதிக்கிறேன். 2 பிளஸ் 2y double dash plus 2y dash whole square அப்படின்னு எழுதிக்கலாமா? இப்போ இதுக்கு நெக்ஸ்ட் பவர் 4 ஃபோர்த் ஆர்டர். 2 டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 பிளஸ் இங்க 2 இருக்கு, உள்ள ரெண்டு டேர்ம் இருக்கிறதுனால uv மெத்தட். y அப்படியே வச்சுட்டு y டபுள் டேஷ் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது y ட்ரிபிள் டேஷ் பிளஸ் y டபுள் டேஷ் அப்படியே வச்சுட்டு y டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது y டேஷ் பிளஸ் இப்போ அடுத்த டேர்ம் 2 இன்டூ y1 டேஷ் ஹோல் ஸ்கொயர்னு இருக்கா. இமேஜின் எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயர்னா நம்ம எப்படி எழுதுவோம்? 2xன்னு எழுதுவோமா? அதே மாதிரி 2y டேஷ்னு எழுதிட்டு திருப்பி y டேஷ் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது y டபுள் டேஷ். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 2 உள்ள கொண்டு போறோம். 2y ட்ரிபிள் டேஷ் பிளஸ் 2y double dash y dash plus 4y dash y double dash. செகண்ட் டேர்மும் தேர்ட் டேர்மும் ஒரே டேர்ம் தான். 2 plus 4ன்னு எழுதிக்கலாம். ஸோ 2y triple dash plus இது ரெண்டும் ஒரே டேர்ம்ன்றதுனால 6y double dash y dash அப்படின்னு எழுதிக்கிட்டோம். இப்போ இது எல்லாத்துக்கும் இனிஷியல் கண்டிஷன் பார்க்க போறோம். இனிஷியல் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் நாட்ன்றது 1, y நாட்ன்றது 2. இததான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டே வர போறோம். இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் y நாட் டேஷ். x இருக்கிற இடத்துல 1 சப்ஸ்டியூட் பண்ணுங்க, y இருக்கிற இடத்துல 2 சப்ஸ்டியூட் பண்ண போறோம். அப்போ x ஸ்கொயர் 1 பிளஸ் இல்ல 1 ஸ்கொயர் எழுதுவோம். 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர். 1ன்றது 1 தான், 2 ஸ்கொயர்ன்றது 4, அப்ப ஈக்குவல் டு 5. ஸோ y நாட் டேஷோட வேல்யூ 5. y நாட் டபுள் டேஷ். இப்போ இங்க 2 இன்டூ எக்ஸோட இடத்துல 1, 2 இன்டூ ஒய்யோட பிளேஸ்ல 2, ஒய் டேஷ். ஒய் டேஷ்ன்றது முன்னாடி இருக்கிற ஸ்டெப்ல இருக்க 5. ஸோ 5. 2 பிளஸ் 2 இன்டூ 2 4, 4 இன்டூ 5 20.
இதோட வேல்யூ 22. அடுத்தது இதே மாதிரி y0 triple dash இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். 2 plus 2 into y ஓட வேல்யூ 2, y டபுள் டேஷ் ஓட வேல்யூ இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றோம் நம்ம. பாருங்க இதான் இந்த இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டே வரோம். y டபுள் டேஷ் இருக்கிற இடத்துல முன்னாடி ஸ்டெப்ல கண்டுபிடிச்ச வேல்யூ 22 plus 2 into y dash whole square. y dash ஓட வேல்யூ இன்னும் ஒரு ஸ்டெப் முன்னாடி இருக்கு 5. So 5 square. அப்ப இத கால்குலேட் பண்ணும்போது 2 plus and அடுத்த வேல்யூ நமக்கு என்ன இருக்கு 88 plus 5 square 25. 25 into 2ன்றது 50. So all together எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது எனக்கு 140 வந்திருக்கு. And last y power 4. y power 4 லாஸ்ட் ஸ்டெப்ல இருக்கு பாருங்க 2 into y into y triple dash. y triple dashன்றது 140 plus 6 into y double dash. y double dash வேல்யூ என்ன கொடுத்திருக்கோம் 22. 22 into y dash ஓட வேல்யூ 5. இந்த காலம்ல கண்டுபிடிச்ச வேல்யூஸ் எல்லாத்தையும் இங்க கொண்டு வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சு. இது 1220. இப்போ நம்ம ஃபார்முலாக்கு போயிடலாம். நம்மளோட டெய்லர் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன். ஸோ டெய்லர் சீரிஸ் எக்ஸ்பான்ஷனோட ஃபார்முலா y1 equal to y0 plus h by 1 factorial into y0 dash plus h square by 2 factorial into y0 double dash and so on. So இது வந்து நான் and so on போட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு h வேணும்ல, h ஓட வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணணும் x minus x0 அப்படின்னு கால்குலேட் பண்ணலாம். இல்லைன்னா மேல இருக்கிற இந்த டிஃபரன்ஸை பார்த்தும் நம்ம எழுதிக்கலாம். நம்மளோட கிவன் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க y of 1 இருக்கா, இங்க பாருங்க. ஸோ இந்த இடத்துல y of 1 நான் என்ன கண்டுபிடிக்கணும் 1.1. இந்த 1க்கும் 1.1க்குமான டிஃபரன்ஸ் 0.1. இந்த டிஃபரன்ஸ் தான் h. ஸோ h equal to 0.1. இப்போ நான் கால்குலேட் பண்ண போறது y1 ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன். இப்போ y0 வேல்யூ கொஸ்டின்ல கொடுத்திருக்கிறது தான் y0. y0 equal to 2. ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூ 2 plus h value divided by 1 factorial y0 dash ஓட வேல்யூ 5 plus 0.1 whole square by 2 factorial into அடுத்த வேல்யூ நமக்கு 22 plus 0.1 whole cube by 3 factorial into 140 and the next value 0.1 whole power 4 by இது 4 வரைக்கும் அவங்க பண்ண சொல்லியிருக்காங்க, நம்ம 4 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம் 1220. இந்த வேல்யூவை கால்குலேட்டர்ல ஃபீட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குதுன்னா 2 plus 0.5 plus 0.11 plus 0.023 plus 0.005. ஸோ இப்போ என்னோட y1 ஓட வேல்யூ 2.64 கால்குலேட் பண்ணியாச்சு. இந்த y1ன்றது என்னது y of 1.1. இதுக்கு தானே வேல்யூ கால்குலேட் பண்ணிருக்கோம், தட் இஸ் 2.64. கொஸ்டின் முடிஞ்சிருச்சா அப்படின்னு பார்க்கலாம். இதை y of 1.1 டெய்லர் சீரீஸ்ல கண்டுபிடிச்சிட்டு y of 1.2 ஆய்லர்ஸ் மெத்தட்ல கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இட் மீன்ஸ் அடுத்த வேல்யூவை ஆய்லர்ஸ் மெத்தட்ல கால்குலேட் பண்ணணும். இப்போ இங்க இருந்து எடுத்துக்கலாம். நம்ம அங்க x0 y0 எடுத்தோமா, இங்க x1 y1 பிராக்கெட்குள்ள இருக்கிறது x1 1.1, பிராக்கெட்க்கு வெளியில இருக்கிறது y. ஸோ y1 equal to 2.64. ஆய்லர்ஸோட ஃபார்முலா எழுதிக்கலாம். ஸோ ஆய்லர்ஸ் ஃபார்முலா நமக்கு என்ன இருக்கு, yn plus 1 is equal to yn plus h into f of xn comma yn. இப்ப செகண்ட் வேல்யூ தானே நம்ம இங்க ஆய்லர்ஸ்ல போட போறோம். அப்ப n equal to 1. n equal to 1 கொடுத்தாதான் இந்த இடத்துல y2ன்னு வரும். ஏன்னா y1 கால்குலேட் பண்ணிட்டோம். ஸோ y2 equal to y1 plus h into f of x1 comma y1. ஓகே, இப்போ y2 equal to y1ன்றது நம்ம இப்ப கண்டுபிடிச்சோம்ல அந்த வேல்யூ 2.64. ஸோ 2.64 plus h ஓட வேல்யூ 0.1
f of 1.1, 2.64. இங்க f of இருக்குல்ல, f of னா கொஸ்டின்ல இருக்கிற வேல்யூ. கொஸ்டின்ல இருக்கிறது தான் f of x, y, that is x square plus y square. இப்போ y2 equal to 2.64 plus 0.1. f of ன்றது என்னது x square plus y square ல, அப்போ 1.1 square plus 2.64 square. இங்க என்ன வருது எனக்கு 2.64 plus 0.82. ஸோ என்னோட y2 ஓட வேல்யூ 3.46. ஸோ ஒரு ஐட்ரேஷனை டெய்லர்ஸ் மெத்தட்லயும் இன்னொரு ஐட்ரேஷனை ஆய்லர்ஸ் மெத்தட்லயும் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க.